அவங்க நடைமுறையே படுத்தல. அதோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு. பெண்களுக்கு எப்படி கேட்டாரோ அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கேட்கிறாரு. அவர் இப்படி சொன்னதும் உங்க மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கே, நீங்க ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கறீங்க அப்படின்னு எதிர்வாதம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய சொந்த சமூகத்து நபர்களே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட நீங்க ஏன் பிசிங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு வாதம் செய்யணும் அப்படின்னு புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட கேட்டபோது கடுமையா கோவப்படுறாங்க. நமக்கு எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு முக்கியமோ அதே அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு முக்கியம். நீங்க இதே மாதிரி பிரிவினையோட பேசுனீங்கன்னா என்னால உருவாக்கப்பட்ட எஸ்சி/எஸ்டி ஃபெடரேஷனை நான் பிசி ஃபெடரேஷன் மாத்திருவேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பேசுவதற்கான தார்மீக கோபத்தை தன் சொந்த சமூகத்திலேயே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யணும்னு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய முயற்சியால காக்கா கலைஞர்கள் குழு உருவாக்குனாங்க. அவரும் தன்னுடைய பதவி காலத்துக்குள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, கடுமையா முயற்சி பண்றாரு. நேருவுக்கு கடிதம் எழுதுறாரு. அவரும் இவரை சமாதானப்படுத்துறாரு, பாபா சாஹேப்பை சமாதானப்படுத்துறாரு. நானும் இந்த மசோதாவை நிறைவேற்றலாம்னு நினைக்கிறேன், ஆனா இந்த பாராளுமன்றத்துல இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் அவங்க பிரச்சனை பண்றாங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாபா சாஹேப்க்கு பதில் கடிதத்தை நேரு அவர்கள் எழுதுறாங்க. அப்போ அமைச்சரா இருக்கும்பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க, அவமானப்படுத்துறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை. நாட்டுக்காக தன்னுடைய திறமைய இன்னும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது எதையுமே செய்ய விடல. நாட்டுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த திறமையும் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதரை எதையும் செய்ய விடாம தடுக்கிறாங்க. சரி, நம்ம பதவி காலத்துக்குள்ள பெண்களுக்கான சட்ட மசோதாவையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டையும் நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க யாருமே ஒத்து வரலன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்யறார். அதன் அடிப்படையில செப்டம்பர் 27, 1951 தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். ராஜினாமா செய்த கையோட அவர் ராஜினாமா செய்ததுக்கான காரணத்தை அறிக்கையா வெளியிடுறார்.